போன சீவன் கணவன் பார கையில எப்போ வருவார் என்று முத்து முத்த கண்ணீர் பார்வதி முகத்தோடு சோர வீட்டம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் சோர ஆறாக கண்ணீர் ஏ அங்கம் எல்லாம் சோர மாயனுட தங்கையாவல் மகாதேவன் நூட மனைவியான பார்வேதி மார்பு மீது கண்ணீர் அம்பிகை மடி மீது சோரவிட்டான் அழுத கண்ணும் சிந்தையுமா அம்பிகை அமர்ந்திருக்கின்ற கைலாசத்தில் இறைவனாகி கடவுள் எப்போ கைலாசம் வருவார் என்று ஏங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டு எம்பெருமான் தங்கை ஏந்திழை பார்வதி அமர்ந்திருக்க இந்த நேரத்தில் அகில உலகமெல்லாம் படியிழக்கப் போன பகவான் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அத்தனைக்கும் படியிழந்து விட்டு அந்திமாலை பொழுதில் அரணார் பகவான் ஆதி கைலாசம் வருகின்றார். எப்போதும் போல் இறைவன் கைலையின் கிளைக்கோட்ட வாசல் வந்தார். பகவானை கண்டபோது அம்பிகையான பார்வதி பகவானுக்கு நித்தம் செய்யும் பாதபூச நடத்தல, பணிவிடை செய்யல, பகவானை பார்த்தும் பாராமுகமாக அழுது கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே இறைவனாய கடவுள் என்னடா நம் தேவியான பார்வதி ஒரு நாள் இல்லா திருநாளை இப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காளே, இவளுக்கு என்ன கேடு வந்தது? பகவானாய நம்மளை கண்டபோது நீட்டிகால் மடக்கி விரிந்த கூந்தல் அள்ளி முடிந்து இறைவனாய நமக்கு பாதபூஜை மணிவிடை செய்யக்கூடிய பார்வதி இன்று நாம் வருவதை அறிந்தும் அறியாதவளைப் போல பார்த்தும் பாராமுகமா இருக்கின்றாளே, என்ன காரணம் என்று இறைவன் அதிர்ச்சியுற்று உமாதேவியை பார்த்து கேட்டாராம். என்ன கேட்டார்? எம்மாயே அது கேடி பெண்மயிலே பெண்மயிலே தேவி பார்வதியே பார்வதியே வாடாங்காத கமல முக கமல முக வாடி மெல்ல இருப்பதென்ன இருப்பதென்ன என்னம்மா வாடாத கமல முக உன் கவலை எல்லாம் கடவுள் யாம் மாற்றித் தருகிறேன் என்றார். உடனே பார்வதி பகவானை ஏறிட்டு பார்த்து சொல்றாய், இறைவா இன்றைய தினத்திலே உங்களிடத்திலே ஒரு உண்மையான விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னடி உண்மையான காரணத்தை தெரிந்து கொள்ள போறேன்? இறைவா நித்த நித்தம் உலகெல்லாம் படியிழக்க போறேன் படியிழக்க போறேன்னு பெருமையா சொல்லிட்டு போறீங்களே, பின்னாடி தானே இருக்காங்க. உலகத்தில் உள்ள ஜீவராசி அத்தனைக்கும் ஒன்று படி இழந்து வருகிறீங்களா, இல்லை ஓரவஞ்சமா படி இழந்து வருகிறீர்களா? உங்களால் படியிழக்காமல் எத்தனை ஜீவராசிகள் உலகத்தில் செத்து செத்து மடிய தெரியுமா? இந்த பாவதோஷம் யாரை சாரும்? உலகை காக்க அம்மையப்பனாகிய நாமளைத்தானை சாரும் என்றாள் பார்வதி. கனவிலேயும் உனை மறவே உனை மறவே
சுடல உலகம் எல்லாம் காத்தரும் ஏ உயிக்காட்டி சுடலை மாயாண்டி கதைய பாட மாசுடல கதைய பாட மாறுக முன்னடவா பார்வதியா பகவானிடத்திலே இறைவா என் கணவனாகிய பகவானே நித்தம் உலகமெல்லாம் படியிழக்க போறேன்னு பெருமையா சொல்லிட்டு உலகத்தின் ஜீவராசிகளுக்கு ஓரவஞ்சமாக படியிழந்து உலகத்திலே பல ஜீவராசிகளை சாகடித்து வாரியல இதான் நீங்க படியிழக்கிற லட்சணமா என்றாள். உடனே பகவான் உமையவளே என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே தாய்க்குலத்தின் தலைமகளே உலகத்தவரெல்லாம் போற்றும் அடிவாம்பிகையே அனைத்தும் அறிந்தவள் ஆதிபராசக்தி அம்பிகை பார்வதி உமாதேவி நீ என் மனைவி. பார்வதி இறைவனாகி என்னோடு பலகாலம் வாழ்ந்திருந்தும் ஈசன் என்னுடைய அருமை பெருமை தெரிந்திருந்தும் படியளக்கும் பகவான் மீது இப்படி ஒரு பழி வார்த்தையை சுமத்துகிறாயே நான் யாருக்கடி படியளக்கல? ஈசன் என்னால் படியளக்காமல் எந்த ஜீவராசி மாண்டது அதை கொண்டு வாடி பார்க்கலாம் என்றார். உடனே பார்வதி துள்ளி எழுந்தா எக்கல்ல சொறி இருந்த முந்தானை முடிப்பை அவிழ்த்தா சிமிழு கூட்ட கையில எடுத்தா சிவபெருமானை பார்த்து பகவானே என்கணவா நீ வடியிழக்கின்ற பரிதாபத்தை பாருங்கள் என்ற ஆதிபராசக்தி அவளை சிமிழு கூட்ட கையில முன்னால் விட்டேறி சிமிழு கூடை உடைந்திடுமா கூடி வடித்திடுமா வெடித்தேடுமா வந்திடுமா ஆதி சக்தி அடைத்து வைத்த அந்த ஆணரும்பும் பெண்ணரும்பும் ஆளுக்கு ஒரு இத்தனையா ரிஷி வாயில் கவியே அங்கும் இங்கும் வந்திடுமா எறும்பு ஆலவட்டம் போட்டிடுமா சுத்தி வந்திடுமா எறும்பு வந்தேடுமா சூழ சூழ வந்திடுமா அதனை கண்ட பார்வதியா அங்கமெல்லாம் பதறுவாளாம் முன்னாலே அது கண்டு இறையவனார் கோபத்தோடு சொல்லுவாராம் உமையவள் முகம் பார்த்து ஆதி சக்தி பார்வதியே படியளக்கும் பகவான் என்ன பரிசோதித்து பார்த்தாயடி அடைத்து வைத்த சிதறும்பு எந்தனுக்கு தெரியும் ஓடி அப்படிக்கு தானே இருந்தோம் ஏ உமைய வேளை பார்வதிய நீ சிமிழுக்குள்ள அடைத்து வைத்த சித்தெரும்பு இரண்டுக்கும் தான் சிவன் படி இழந்திருக்கும் பார்த்தாயடி ஏ சிவகாமி பார்வதிய நீ செப்புக்குள்ள இருந்தாலும் பெண்ணே சிவனாரியா மாயமில்லை வைத்திட்டாலும் அரணர்பாடி குறையாதம்மா அறைக்குள்ள இருந்தாலும் அரணறிய மாயமில்லை செப்புக்குள்ள வைத்திட்டாலும் பார்வதி செவனார்பாடி குறையாதம்மா ஏ சிவகாமி பார்வதியே ஆதிபராசக்தி
பார்வதியான அம்பிகையான உமையவளே, சொர்க்கம் மத்திவம் பாதாளம் என்று சொல்லப்பட்ட 3 உலகத்தை யாம் படைத்தோம். அதனை 14 புவனமாக பிரித்து இந்த 14 புவனத்திலும் இறைவனாகிய யான் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி வகையான ஜீவராசிகளான ஓடி வேதங்களை பகவான் யாம் இந்த உலகத்திலே படைத்துள்ளோம். என்னால் படைக்கப்பட்ட ஜீவராசி அத்தனைக்கும் இறைவனான் அவரவர்க்கு உகந்தபடியை தினந்தோறும் தப்பாமல் அளந்து வருகின்றோம். அது மட்டுமல்ல தேவி, உலகத்திலே கல்லுக்குள் இருக்கும் ஏழைக்கும், கற்பத்துக்குள் இருக்கும் பிள்ளைக்கும், முட்டையில் இருக்கும் குஞ்சி வரை முக்கண்ணன் யாம் படியளக்கின்றோம். ஆதலால் அவைகளெல்லாம் உருப்பெற்று உயிர் பெற்று உலகத்திலே பிரதியாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் அம்பிகை பார்வதி உனக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் படியளக்கும் பகவான் என்னை பழி சுமத்த வேண்டும் என்று படியளக்கும் பரமனாகி என்னை பரிசோதித்து பார்த்தாய். நித்தம் செய்யும் பாத பூஜை பணிவிடையும் எனக்கு செய்யாமல் இறைவன் என்னை அவமதித்தாய். இந்த இருவரும் குற்றத்திற்கு அடியே பார்வதி இன்று முதல் 12 எனக்கு காட்டிக்கொள்ள பரமந்தா என்ன நோக்கி பரமந்தானே என்ன நோக்கி பணிவிடையா பாதபூஜ பணிவிடையுடன் செய்ய வேண்டும். 6 வருடணிய காட்டில் சென்று வந்தா எம்ம நோக்கி அரண் பூசை என்று சொல்லு. அரண் பூஜை அருந்தவம் செய்வாயே. ஓடி வருவான் கமண்டலத்தில் தண்ணீர் கொண்டு கணவன் பகவான் பாதம் தனைக்கடி ஒரு கூட பாரிஜாத மலர் எடுத்து உடையும் பாதத்தில போடுவாளா. பாத பூஜை நடத்துவாளா, பணிவிடையும் செய்வாளா. முக்காலும் சுத்தி வந்தா வணங்குதாளே. அப்பதான் பகவான் சொன்னார், பார்வதி கோடி முறை என்னை வணங்கினாலும் சரி, நீ செய்தது குற்றமே. தவறு செய்தவர்கள் தண்டனை அடைந்தே ஆக வேண்டும். பற்றாவென்று மதியாமல் நித்தம் செய்யும் பாத பூஜை பணிவிடை செய்யாமல் படியளக்கும் பகவான் என்னை பரிசோதித்து பார்த்தாய். இதற்கு 12 வருஷம் பகவான் என்னை பிரிந்து பாரவனக்காட்டிலே சென்று பரமனான என்னை நோக்கி பாத பூஜை என்று சொல்லப்பட்ட பாரத்தவம் செய்தே ஆக வேண்டும். அதன் பின் தான் இறைவன் என்னை வந்து அடைய முடியும் என்றார். இத்தனையும் கேட்ட பார்வதி அஞ்சி பதறி, ஆண்டவா, அறியாமல் செய்த குற்றத்துக்கு இந்த அநியாய தண்டனையா? ஆம் தேவி. அப்படி என்றால் இறைவா, பட்டாவுக்கு செய்த பாவத்துக்கு இறைவா உங்களை பிரிந்து நான் பாரவன காட்டிலே சென்று பரமனாகிய உங்களை நோக்கி பாத பூஜை என்று சொல்லப்பட்ட பாரத்தவன் செய்யணுமானா இந்த பார்வதியான எனக்கு கடவுளே ஒரு சிறிய வரத்தை தந்தனுங்க சுவாமி. என்னடி வரம்? தவறு செய்து விட்டாய், தண்டனை கொடுத்திருக்கிறேன். தண்டனை கொடுத்த இடத்திலே வரம் ஒன்று கேட்கிறியே, என்ன அர்த்தம்? அப்பதான் பார்வதி சொன்னாலாம், இறைவா, வீட்டுக்கு வீடு வாசல் படி தப்பாமல் இருக்கும். அதுபோல கணவன் மனைவி வாழ்விலே
எந்த வீட்டிலும் சண்டை சச்சரவு மனஸ்தாபம் இல்லாத வீடு இருக்காது. கிடையாது கிடையாது ஐயா. அதுபோல் இறைவா உலகை காக்கும் அம்மையப்பனாக நான் திகழ்ந்தாலும் சிவன் சக்தியாக இருந்தாலும் நாம் இருவேறும் கணவனும் மனைவியும் தானே. கணவனாகி உங்கள் மீது சந்தேகப்பட்டு கடவுளே உங்களை நாம் பரிசோதித்து பார்த்து குற்றம்தான். அதற்கு இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு என்று பேசுவது போல இப்படி விபரீதமான சாபத்தை போட்டீங்களே. மீண்டும் பிற்காலத்தில் நாம் இருவேறும் கணவன் மனைவி என்று எப்படித்தான் கலந்து கூடி வாழுகிறது என்றால் பார்வதி பரிதாபத்தோடு. உடனே பகவான் பார்வதியை பார்த்து என்னடி செய்யணும் என்னடி செய்யணும்னு கேட்டார் பாருங்க. இத பிடிச்சுக்கிட்டா பார்வதி இந்த வார்த்தைய. இறைவா பத்தாவுக்கு செய்த பாவத்துக்கு நான் பரிகாரம் என்னும் பாரத்தவம் பாரவன காட்டிலே சென்று செய்யணுமானால் பரமனாயி என்கணவா பரம்பொருளே இந்த பார்வதியான எனக்கு சாமி பற்றா இல்ல பாலகந்தா பற்றா இல்ல பாலகந்தா பகவானே எனக்கு வேணும் பகவானே எனக்கு வேணும் சாமி கணவன் இல்ல கை குழந்தை கணவன் இல்ல கை குழந்தை கரை கண்டனே எனக்கு வேண்டும் கரை கண்டனே எனக்கு வேணும் புருஷன் இல்ல புத்தி இருந்தான் புருஷன் இல்ல புத்தி இருந்தான் புருஷன் இல்ல புத்தி இருந்தான் புத்தி இருந்தான் பார்வதியா எனக்கு வேணும் பார்வதியா எனக்கு வேணும் முகம் பார்க்காமலே மகளை ஒன்று எனக்கு வேணும் ஆளனில்லான் குழந்தை அரணாங்காரே எனக்கு வேணும் பார்வதியா சேர்த்த போதே பகவான் தாம் பரமசிவன் பாடி பெண்ணே உமையவளே உலகத்தில் இல்லாத ஒரு வரத்தை உமையவளே கேட்டாயா உனையவன் எப்படி நான் கொடுப்பதம் சக்தி உமா பார்வதியே புருஷ இல்லா பிள்ளை அது புருஷ இல்லா பிள்ளை உலகத்தில் பிறக்கும் மொழி உலகத்தில் பிறக்கும் மொழி கணவன் இல்லா கை குழந்தை கணவன் இல்லா கை குழந்தை காசினியில் எங்கோ உண்டா காசினியில் எங்கோ உண்டா கரை கண்டனார் சொன்ன போது கரை கண்டனார் சொன்ன போது கரை கண்டனார் சொன்ன போது சொன்ன போது கல்யாணி பார்வதியா யாரு சொல்வார் பார்வதியா யாரு சொல்வார் உங்களால் முடியாது எதுவும் இல்லை. கடவுளாகி உங்களால் முடியாது எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது. பார்வதி நான் கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருந்தால் இறைவா நான் கேட்ட வரத்தை நீ கண்டிப்பா கொடுக்கலாம். மனம் இருந்தா இடம் உண்டு, எங்க இருந்தாலும் மனம் இருந்தா கண்டிப்பா இடம் உண்டு. அதுபோல நான் பார்வதி கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருந்தா கடவுளாகி நீங்கள் எப்படி என கொடுத்து எனக்கு அருள் புரியலாம். பார்வதி அப்படி ஒரு பிள்ளையை உனக்கு தருவேனானால் அந்த பிள்ளையால பெருமை அடைய மாட்டேன், சிறுமையை தான் அடைவேன். பெருமையோ சிறுமையோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல,
8 நாளைக்குள்ளே ஏந்துவான் குழந்தை இறைவா எனக்கு வேண்டும் என்றார். அப்படியானால் ஆதிபராசக்தி இந்த வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வர 8 நாள் ஈசன் என்னை நோக்கி ஏ பார்வதி காப்பு கட்டி நோன்பு இருக்கணும். கண்டிப்பா இருக்க. 8வது நாள் வெள்ளிக்கிழமை என்று மூஞ்சி கருக்கல்ல மூகாம்பிய பார்வதி கைலாசத்தின் தெற்கு கோட்டை வாசல்ல நெருப்பாறு ஓடுது. அந்த நெருப்பாற்றிலே சென்று தலைமுழுகி நேரே ஆகாய கங்கையில் தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீற்று காப்பணிந்து சோஸ்தரித்து நமஸ்கரித்து சலவை நார்பட்டுடுத்தி சங்கரன் பகவான் என்னை வணங்கி வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி சாமாதி சாமன் சரிசாம வேளையில கைலாசத்தின் கீழக்கோட்டை வாசலுக்கு பார்வதி வர வேண்டும். கையிலையின் கீழக்கோட்டை வாசல்ல எம்மாயிரக்கால் மண்டபத்தில் 1000 மணி விளக்கு அணியணியா எரிய 32ஆம் கோணத்தில ஒரு நாள் எரியாக விளக்கான் தொடர் விளக்கான் மகர ஜோதி விட்டு மலமலன்னு எரிய அம்மா யாரும் தீண்டா மணி விளக்கு தானே திச்சுடரால் மணி விளக்கின் முன்னே வந்து மாயந்தங்க பார்வதியா மாயந்தங்க பார்வதியா மனவாள என்னத்தான் மனமாதிர தான் இறைத்து தான மடியான் யாரும் தீண்டா மணி விளக்கு பார்வதி மனதை தூண்டு வரலாம் மணி விளக்க தீண்டவான் மணி விளக்க தீண்டவான் விளக்க தீண்டினாக்கா மகள வந்து சுடர் விளக்க தீண்டினாக்க சுந்தர பாலகம் பேரப்பானடி எங்கே சங்கட உள்தான பார்வதிக்கு வரம் கொடுத்தா வரத்தை பெற்ற பார்வதி பகவான வணங்குனா ஈசன் சொன்னபடி 8 நாள் நோன்பு இருந்து 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நெருப்பாத்தில் தலைமுழுகி ஆகாயங்கை தீர்த்தமாடி அரணார் சொன்னபடி ஆதி கைலாசத்தின் கீழைக்கோட்டை வாசல் 1000 மண்டபம் அதுல 32ஆம் தூண்ல பார்வதி வந்து பார்க்க அங்க ஒரு நாள் எரியாத மணிவிளக்கு சுடர் விளக்கு மகர ஜோதி விட்டு எரிகின்றது. அந்த மணிவிளக்காகிய சுடர் விளக்கின் முன்னே வந்து பார்வதி கணவனை நினைத்தா கடவுளை நினைத்தா கரம் குவித்து செவிக்கா. ஆதிசக்தி பார்வதிக்கு தெரியாமல் ஆதிசிவனே அம்பலவான மூர்த்தியான அண்ணாமலைநாதன் அக்கினிச்சொடவன் ஈசன அனுரூபமாய் வந்து எரிகின்ற தீச்சுடலிலே கலந்து ஐக்கியமாகி ஜோதி செருமமா தீச்சுடரானுக்கார். இந்த நேரத்தில் பார்வதி தன் முந்தான மடியேந்தி வலதுகை தூண்டு வரலால உமா எவள் பார்வதி யாரும் தீண்டா மணி விளக்கை பார்வதி தீண்டுதா பார ஆதிபராசக்தி மணி விளக்க தீண்டுதாள் மங்கையான பார்வதியா சுடர் விளக்க தீண்டும் போது முத்து போல 3 சுடர் பார்வதி முந்தான மடியில் விழுந்தம்மா இந்த 3 நல்ல தீச்சுடரை ஊட்டி பீடித்திட்டாள் அம்பனையா பார்வதியா சேர்த்து பீடித்திட்டாள் செவந்தேவி பார்வதியா நம் 3 நல்ல தீச்சுடர்வோம் பார்வதி முந்தான மடியில் விழுந்த போது 3 சுடர் அதுவோம் 3 முண்டமாக உருளுதையா 3 முண்டமாக உருளும் போது ஆதிசக்தி பார்வதிக்கு அடிமடியும் கணக்குதையா அம்பிக உமைய வேளும் அடியா ஆராய்ந்து பார்க்கிறாள் தீச்சுடரோ 3 முண்டமாக உருளுதையா என் மூக்கும் இல்ல முடியும் இல்ல முழு முண்டமாக உருள கண்டார் என் பிள்ளையாக தெரியலையா பேய் முண்டமாக உருளுதையா உடையவனார் பெற்ற பிள்ள என் உள்காற்று முண்டசாமி என் பேச்சிமாக பேயாண்டியர் என் பேடி பெற்ற சுடலத்தைவோம் என் உள்காற்று மாடசாமி என் உலகத்தில பெரிய தெய்வம் போலதானே என் மத்தியான மதியம் போலே என் மதிய உச்சி வேளையில என் உள்காற்று சுடலை மாறன் என் ஓடி வந்து பாயுதானே என் பொல்லாத சுடலத்தைவோம்
கடல் போடுதானே சத்தியமா பெற்ற புள்ள ஆண்டி குரலத்தையோ ஐயங்காட்சி படைகளோடு அந்த உள்காட்டு சுடலை மாடன் ஒத்த பண்டையும் ஓடி வந்து பாயதையா அண்டவன் தான் மாயாண்டி அண்ணன் காதம் இந்த சாமி அன்னைவான பேச்சியம்மா என் மையான பேச்சியோடு சுடுகாட்டு பேச்சியம்மா சுத்தி வந்து ஆடுதாடு உள்காட்டு சுடலையோடு அன்னைவான பேச்சியம்மா ஆடுதாள பாடுதாடு ஆடி ஓடுதாடு சுடலை முண்ட சாமி காட்டு சுடலை மாடன் சுடலை மாட சுவாமி கதைய பாட கதைய பாடே செந்தி வேலோனே வேலோனே பார்வதியா அரணார் சொன்னபடி ஆதி வெள்ளி கையிலே வெள்ளிக்கிழமையிலே சம நேரத்திலே குருங்கா சாமம் போல சந்தியாவி பார்வதி கைலையின் கீழே போட்ட வாசையிலே ஆயிரக்கால் மண்டபத்தில் அம்பிகையும் வருவாள் ஆயிரக்கால் மண்டபத்தில் 1000 மணிவிளக்கே அணி அணியா எரிய கண்டான் ஆயிரக்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணாதிட ஒரு நாள் எரியாத மணி விளக்கான் சுடர் விளக்கு மகர சுவாதி விட்டு எரிய கண்டா அது யாரும் திண்டா மணி விளக்கே சுடரா எரிய கண்டே தென்மொழியா பார்வதியா இந்த மணி விளக்கின் முன்னே வந்து மனவாளம் பகவானே மனவனத்தா மனதில் எண்ணியே கண்மூடி ஜபிக்கும் போது கரை கண்டாம் பகவான் அண்ணாமலை நாதம் தானே உண்ணாமலை நேசந்தான் அக்கினி சொல்வனான கடவுளவர் அம்பிகைக்கு தெரியாமல் அனுரூபமாய் ஓடி வந்து எரிகின்ற தீச்சுடரி எரிகின்ற தீச்சுடரே ஈஸ்வரனும் தான் கலந்து அக்கினியோடு அக்கினியாக அரணாரும் ஐக்கியமாகி தீச்சுடரா நின்றார் அறியாத பார்வதியா பகவான் தான் சொன்னபடி தந்தான மடியான் யாரும் தீண்டா மணி விளக்கு பார்வதி தன் வலது கை தூண்டு வரலால் சுடர் விளக்க தீண்டினாள் மணி விளக்க தூண்டினாள் மணி விளக்க தீண்டும் போது போல 3 சுடர் போல மடியதில் வந்துடுமா உந்தானையில் யாந்து ஒன்று தீ தொடரது முண்டமா உருளை கண்டா பிள்ளையா
தெரியலையே 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 ஜெய் முண்டம்மா உருளுதையா உருளுதையா தெரியலையா தெரியலையா உலவி கண்ணு போல மூணு முண்டாம் அதிகம் அடியதில உருள கண்டா அப்போ பகவான் தேவி பார்வதியா அந்த மூன்று நல்ல முண்டத்தையும் பார்வதி உற்று உற்று பார்க்கிறாள் அந்த மூணு நல்ல முண்டான் மூக்கும் இல்ல மொழியும் இல்ல மொழியும் மூக்கும் இல்ல மொழியும் இல்ல மொழியும் முண்டமாக உருளுதையா முண்டமாக உருளுதையா கடவுள் தந்த முண்டத்துக்கு முகமும் இல்ல முகமும் இல்ல முக்கண்ணர் முண்டத்துக்கு சரி மூக்கு யாதும் இல்ல தந்த முண்டத்துக்கு வாயும் இல்ல வயரும் இல்ல வாய்த்த சிவம் முண்டத்துக்கு அடையாளம் யாதும் இல்ல யாதும் அடையாளம் யாதும் இல்ல யாதும் அரணார் தந்த முண்டத்துக்கு அரணார் தந்த முண்டத்துக்கு அத்தனையும் கண்ணால் கண்டே ஆதிசக்தி பார்வதியா மனமெல்லாம் பதறுதாள் பகவானுடைய இடமதியில பிள்ளை வாரம் காட்டதற்கு பேய் முண்டம் பெருமுண்டத்தை பிள்ளையாக தந்துட்டார் குழந்தை வாரம் காட்டதற்கு குளவிக்கல்லு போறையல் முண்டத்தை தந்துட்டார் மூன்று நல்ல முண்டத்தைக்கும் ஐயோ வாயும் இல்ல வயரும் இல்ல ஒட்டு முழுக்கணும் முண்டமா உருளுத எந்த விதமான உருவமைப்பு இல்லையே எது எந்த இடத்துல இருக்குமோ சுத்தமா இல்லையே ஒட்டு முழுக்கணும் உருளுத இதை என்ன செய்வதென்று ஆதிபராசக்தி அந்த மூணு முண்டத்தையும் கையில ஏந்தி அந்த புறப்பள்ளி இடையில வந்து ஆண்டவனாம் பகவானிடத்தில் கேட்கின்றா இறைவா என் கணவா அரணாய பரம்பொருளே அரணான மெய்ப்பொருளே உங்களிடத்துல நான் பிள்ளை வரம் தானே கேட்டேன் சாமி நான் பிள்ளை வாரம் முண்டத்தை கொடுக்கலாமா முண்டத்தை தரலாம் மதலை வாரம் கேட்டதற்கு மலை முண்டத்தை கொடுக்கலாமா குழந்தை வாரம் கேட்டதற்கு முண்டம் மாதை கடவுளே கொடுக்கலாம் முண்டன் தானே பிள்ளையா தெரியலையே முண்டம்மா உருளுதையா
இந்த மூணு முட்டத்தை நான் உருட்டி விளையாடவா இல்ல நல்ல பொந்து இருக்கு பந்து மாறி கிரிக்கெட் விளையாட்ட கொடுத்து பந்தடி சொல்லவா அம்மி குலை போல அங்கு இங்கு உருளுதே இந்த மூணு முண்டத்தை நான் என்ன செய்வேன் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பேய் முண்டம் பெருமுண்டத்தை கொடுக்கலாமா என் கணவனாகிய பகவானே என்று பார்வதாதேவி வருத்தத்தோடு கேட்க வள்ளலாகிய பகவான் சொல்கின்றார் பார்வதி அன்றொரு காலத்தில் ஆண்டவனாகிய எம்மிடத்தில் நீ குழந்தை வரம் கேட்கின்ற போது எப்படி அம்மா கேட்ட பகவானே நான் கணவன் இல்லாத குழந்தை கேட்டேன் பார்வதி நீ கேட்டபடிதானம்மா உனக்கு கிடைத்திருக்கிறது என்ன சுவாமி கேட்டபடி கிடைத்திருக்கு ஆதிபராசக்தி அன்றொரு நாள் ஆண்டவன் எம்மிடத்தில் கணவன் இல்லாத குழந்தை புருஷன் இல்லா புத்திரன் கொண்டவன் முகன் பார்க்காமல் குழந்தை வேண்டும் என்று கேட்டாய் ஏ ஆதிபராசக்தி அம்பிகையான உமையவளே ஏ ஆதிபராசக்தி இது கணவன் இல்லா கை குழந்தை இருக்கதம்மா இருக்கதம்மா இல்லாத குழந்தை மூக்கு இல்லாத பாலகந்தாய் வயிறது இருக்காதம்மா ஆதி சத்தியான உமையவள் பெருமாளுட தங்கை விழுந்து நின்று கொண்டே அது சொல்வான் ஆண்டவனே பகவான் என் கணக்கு நான் கேட்டேன் அது தவறுதானே நான் கேட்டது தவறுதான் அதுக்கு இப்படி எல்லாம் அவமானப்படுத்தாதீங்க இந்த மூணு முண்டத்தையும் ஒன்றா சேர்த்து உத்தர தூணாய் உரிவிட்டவாளாய் அழகான ஒரே ஆண் குழந்தையாக அரணே நீங்கள் உருப்பிடித்து தர வேண்டும் அப்படி தந்தா தாருங்க இல்ல இந்த முண்டத்தை நீங்களே வச்சுக்கோங்க என்ற ஆதிபராசக்தியான அங்கேற்கண்ணி பார்வதி மூணு முண்டத்தையும் தூக்கி பகவானுடைய மடியிலே ஓங்கி விட்டறிந்தால் போத்து தூக்கி போடலாம் மூணு முண்டம் துள்ளுது உடனே பகவான் பார்வதி கோவப்படாதம்மா உனது விருப்பப்படி மூணு முண்டத்தையும் சேர்த்து உன்னுடைய எண்ணப்படி அழகான ஒரே ஆண் குழந்தையாக இறைவன் நான் இப்போதே உருப்பிடித்து தருகிறேன் என்று பகவான் சொல்லி மூணு முண்டத்தையும் கையில் எடுத்து சிருஷ்டிகர்த்தாவான பிரமதேவனை வரவழைத்து ஓய் படைப்பு கடவுளாகிய பிரமனே ஓய் என்று பிரம்மாவை அழைத்து பிரம்மதேவன் கையில பகவான் மூணு முண்டத்தையும் கையில கொடுத்தார். பிரம்மதேவா இந்த மூணு முண்டத்தையும் ஒன்றா சேர்த்து அழகான ஒரே ஆண் குழந்தையாக இப்போதே உருப்பிடித்துக் கொண்டு வாரும் என்றார். உடனே கரைக்கண்டனாய கடவுளின் ஆணைப்படி சிருஷ்டிகர்த்தாவான பிரமதேவன் மூணு முண்டத்தையும் ஒன்னா சேர்த்து அழகான ஒரே ஆண் குழந்தையாக
அயன் பிரமா உருப்பிக்கின்றார். எப்படி உருப்பிடித்தார்? காலுங்கையும் தான் படைத்தார், காலுங்கையும் தான் படைத்தார் முண்டத்தே நோக்கி செய்வடைத்தார் முண்டத்தே மோகம் தான் படைத்தார் கண்ணனார் முண்டத்தே செறிமோகிதான் படைத்தார், செறிமோகிதான் படைத்தார் முண்டத்தேக்கே வாயும் வயர் தான் படைத்தார் சிவம் முண்டத்தேக்கே அடையாளம் தான் படைத்தார், அடையாளம் தான் படைத்தார் முண்டத்தேக்கே ஒரு ஆண் குழந்தையாக அயன்பிரம்மா ஒரு பிடித்தார், ஆதி சிவங்கை கொடுத்தார் ஒரு பிடித்தான் பிரம்மதேவ பிள்ளைக்கு கொடுத்தார் பரமசிவோ அழகான ஆண் குழந்தையாக அப்போது உருவாகி அந்த குழந்தை தன்னை ஆண்டவனார் கையிலே அடித்தே பார்வதியாக ரமாதி மனைவி பார்வதியால் கரமாதி ஆதி பரமசிவன் கொடுத்தார். உமையவளே நீ விரும்பி கேட்டபடி இதோ அழகான ஆண் குழந்தையாக யாம் உருவாக்கி தந்து விட்டோம். பிள்ளை வாங்கிக்கோ, உன் பிரியப்படி வளர்த்து வருவாய் என்றார். ஆதிபராசக்தி அழகு மகனாகிய பாலகனை கையிலெடுத்து மார்போடு மார்பனைத்து பிள்ளையின் மதிமுகத்தை முத்தமிட்டு பாசத்தோடு பராசக்தி பார்வதி செல்வ மகனாகிய மணி விளக்கில் பிறந்த மைந்தனை சுடர் ஒளியில் பிறந்த சுந்தர பாலகனை ஆதிசக்தி உமாதை எப்படி வளர்த்து வருகின்றாள்? எப்படி வளர்த்து வருகின்றாள்? அவ பாது ஊட்டி தாளாடி தாளாங்காடியே பாலகனை வளர்த்து வாரா வளர்த்தே வாராங்காட்டி தாளாங்காட்டிய தாளாங்காட்டியே தாளாங்காட்டியே சிவகாமி வளர்த்து வாரா வளர்த்து வாரா மனைவியாமல் எங்கள் உலகளந்தோன் தங்கையால்
அம்மையவளாம் பார்வேதி கைலாசநாதனாகிய கடவுளாகிய தன் கணவன் பகவானிடத்திலே பார்வதி சொன்னாள், இறைவா, உலகத்திலே ஒரு பெற்றோருக்கு பிள்ளை என்று பிறந்து விட்டால் அந்த பிள்ளைக்கு பெயர் கொடுப்பது வழக்கம் அல்லவா? ஆம் தேவி. அப்படி என்றால் நம்முடைய அருமை மகனுக்கு இந்த அகிலத்தோர் தாமதிக்க ஒரு அழகான திருநாமத்தை பெயர் நாமத்தை சூடுங்கள் என்றாராம் பார்வதி. உடனே பகவான் கைலாசத்தில் பெயர் சூட்டு விழா ஏற்பாடு செய்திட்டார். இந்த நேரத்திலே என்னையா அது நடக்குமா? காசினியில் புகழ் படைத்த கட்டாரங்குளம் அருள்மிகு உய்காட்டு சுடலை மாடசாமி திருக்கோவில் குடைவிழாவில் மதிய குடைவிழா நடக்கும் தருணத்தில் மாயாண்டி சுடலை ஈசனுடைய காவியத்தை வில்லிசையில் பாடும்போது பாடும் வில்லிசை கலைஞர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கட்டாரங்குளம் ஆண்டவன் உய்காட்டு சுடலை மாடசாமி திருக்கோவில் குடைவிழாக்கம் மாயாண்டி மாசுட மையானம் வேணும் மாண்டவீடம் திங்கணும் சுடுகாடு போகணும் நாவே சுட்ட வேணும் திங்கணும் தில்லை பால் குடிக்கணுமே வாசுடேல ராஜா ஐயா மையானம் போகணுமே சுடல கண்ணு ஊய் காட்டு சோலை மாண்டவனா திங்கணுமே வாசுடேல ராஜா சுடுகாடு போகணுமே சுடல கண்ணு ஊய் காட்டு சுடலை சத்ராதியும் உண்டா சாமத்தூர சுடலை சுட்டவன திங்கணுமே போடுடல ராஜா சுடல கண்ணு மாஷான தில்லையில சுடல ஐயா ஓடிய சுடலம் உண்டா ஊய் காட்டு சுடலை கிணமிருந்து வியாகுதப்பா ஓடிய சுடல கண்ணு பிச்சி பிச்சி திங்கலாம சுடல கண்ணு சுடுகாட்டு பேச்சி அம்மா மாமகனே வா என்று அழைக்கும் போது தொட்டில் படுத்திருந்த மாயாண்டி சுடலை துள்ளி எழுந்தான். ஆண்டவன் மாயாண்டி சுடல என்ன சுடல? இந்த ஊய்காட்டு சுடல கட்டாரங்குளம் காவல் தெய்வமான கண்கண்ட தெய்வமான செல்ல பிள்ளையான ஊய்காட்டு சுடலை மாடசுவாமி மாணிக்க தொட்டில் விட்டு மளமள இறங்கினான். குழந்தையா இருந்த சுடல தெய்வம் பட்டீரென கோபுரமாய் வளர்ந்தார். மதுரை போல் இருந்த மாயாண்டி சுடலை மலை போல் வளர்ந்தார். ஒத்த பந்தத்தை உட்காட்டு சுடலை மாடன் கையில் எடுத்தார். உளச்சத்தம் போடுகின்றார். பல்லையும் ஒரு கையிலே வாழாயுதம் அருகையிலே பொந்தந்தடி ஒரு கையிலே பொல்லாத சுடலை மாடனுக்கு 7 மணி வல்லையம் இடையிலே சல்லடம் 5 மணி வல்லையம் ஆனப்பந்தம் ஒரு கையில் அலுக்குத்தடி மறுகையில் கச்சை வரிந்து கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டு தலையிலே குல்லா தாமரக்காய் சல்லடம் இப்படியாக ஆன பந்தம் கையுமாக அடங்காத சுடலை 7 மணி வல்லையத்தோடு
தாயான பேச்சு முன்னடக்க தங்க மகன் மாயாண்டி சுடலை பின்தொடர பொன்னு வெள்ளி கையிலை விட்டு புகையோடு புகையாக போய் குதித்தார் தில்லைவனத்திலே. ஏமசாம வேலை. அந்த நேரத்தில் தாயான பேச்சியம்மா, மகனே அதோ எரியுதப்பா மூட்டம், ஓட்டத்தை பிரி, முழுப்பணத்தை எடு என்று அன்னை பேச்சியம்மா உச்சி சத்தம் போடுதா. மாயாண்டி சுடலை வலயத்தை கையில் எடுத்தார். மயானத்திலே எரிகின்ற மூட்டத்துக்கு முன்னே வந்து, ஏ ஆண்டவன், உலகால வந்த உய்காட்டு சுடலை மாட, கண்கள் தீப்பறக்க காதுகள் புயலும்ப, கட்டழகஞ்சுடல மூட்டத்துக்கு முன்னே வலத்தை சுத்தி இடத்த வந்தான். தூக்கி மண்டிய ஓட்டான், சுத்தி வலத்தை வந்தான். கால தூக்கிய மண்டிய ஓட்டான், ஓட்டமாயி சுடல கையில அடுத்தான். அடிவள்ளக சுடலை முண்டான்.